Hello friends, welcome to Smart Technology channel. இன்னைக்கு நம்ம MI TV 5X சீரிஸோட full specification and review பத்தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த டிவி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. நமக்கு வந்துட்டு Flipkartல இதனுடைய சேல்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 7th செப்டம்பர் சொல்லிருக்காங்க. வாங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம். இந்த டிவில என்னென்ன ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துறாங்க, அது இல்லாம இது என்ன பிரைஸ் நமக்கு கிடைக்கும் நம்ம டீடைலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க இந்த டிவி வாங்குற மாதிரி இருந்தா. டிவியோட டிசைன் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பெஸ்ட்லெஸ் டிசைனாக கொடுத்துருக்காங்க. நார்மலாக இப்போ வர டிவியில் எல்லாமே இது வரது தான். பட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரீமியமான மெட்டல் பெஸ்ட்லெஸ் டிசைனாக கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு இன்னும் அட்ராக்டிவ் லுக்காக இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு 96.6% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோன்றதுனால ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் மூவிஸ் பார்க்கும்போது சரி, அது இல்லாமல் ஒரு வீடியோஸ் பார்க்கும்போது சரி. ஸோ டிவியோட பாடின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டலிக் பாடி ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட் எட்ஜஸ் கொடுத்தனால இன்னும் ஒரு ரிச் லுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபினிஷிங்கில். ஸோ டிவியோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் ஃபைபர் ரியர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதனால் உங்களுக்கு நார்மல் டிவி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிளைனாக தான் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லுவேன் நீங்கள் ஹாலெல்லாம் டிவி வச்சு பார்க்கும்போது. ஸோ பேஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு பெஸ்ட்லெஸ் டிசைன், அது இல்லாமல் பாடி உங்களுக்கு மெட்டல், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு உங்களுக்கு மெட்டலில் கொடுத்துருக்குது. பார்க்கறதுக்கு ஒரு ஃபினிஷிங் நல்லா இருக்குன்னு சொல்ல, டிசைன் வைஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் கம்பேர் டு MI 4X. ஸோ நார்மலாக டிவி என்ன தான் பெரிய சைஸில் கொடுத்தாலையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டிவிஸில் 20 வாட்ஸ் 30 வாட்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த 5X சீரிஸில் உங்களுக்கு அட்டகாசமான 40 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க வித் டால்பி அட்மாஸ் அண்ட் DTS HD சப்போர்ட்டோட. ஸோ கண்டிப்பாக ரூம் ஃபீலிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் அதே நேரத்தில் ஹாலில் வச்சு பார்க்கும்போது சரி நல்ல ஒரு ரியல் ஃபீல் கிடைக்குன்னு சொல்லுவேன் இந்த 40 வாட் ஸ்பீக்கரோட. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 43 இன்ச்சில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜஸ்ட் அதில் 30 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதாவது 50 இன்ச் அண்ட் 55 இன்ச்சில் உங்களுக்கு 40 வாட் ஸ்பீக்கர் கொடுத்தது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் அது இல்லாமல் கிளியர் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து சவுண்ட் கிளாரிட்டி எடுத்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் HD மூவிஸ், அது இல்லாமல் 4K வீடியோஸ்லாம் பார்க்கும்போது. ஸோ இந்த டிவியோட டிஸ்பிளே குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக விவிட் பிக்சர் என்ஜின் 2 கொடுத்துருக்காங்க. இதனால் உங்கள் டிவிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர்ஸ், அது இல்லாமல் கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லுவேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா கீழே பாருங்கள் விவிட் பிக்சர் என்ஜின் 2 கொடுத்துருக்குது லெஃப்ட் சைட்லையும், அதே நேரத்தில் அது இல்லாத டிவி எப்படி இருக்குது ஜஸ்ட் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விவிட் பிக்சர் என்ஜின் 2 கொடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியுது கலர்ஸ், அது இல்லாமல் சேச்சுரேஷன், பிரைட்னஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. பட் ரைட் சைடில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டல்லாக தெரியுது. இதுதான் உங்களுக்கு மெயின் டிஃப்ரென்ஸ் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டிவி அடாப்டிவ் பிரைட்னஸ் சப்போர்ட்டோட வருது. இதனால் என்ன யூஸ்னால் நீங்கள் ஒரு கேம்ஸ் விளையாடுறீங்க, அது இல்லாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ரூமில் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதை இதில் மெயினாக சொல்லியிருக்காங்க அடாப்டிவ் பிரைட்னஸ்ன்றது. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் டிவியில் தான் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த டிவியில் கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லுவேன் அடாப்டிவ் பிரைட்னஸ். இந்த டிவி உங்களுக்கு HDR10, HDR10+ அண்ட் டால்பி விஷன் சப்போர்ட்டோட வருது. இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிச்சாக எடுத்து கொடுக்கும். ஜஸ்ட் இந்த வீடியோஸில் கிடைக்கிறாங்க பாருங்கள் டால்பி விஷனோட அட்வான்ஸ் HDR-ம், அதே நேரத்தில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குது பாருங்கள். அல்ட்ரா விவிட் கலர்ஸ் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்க்கறதுக்கும் ரைட் சைடில் பார்த்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக டால்பி விஷன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் கலர்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் நீங்கள் டிவி பார்க்கும்போது. அதான் இங்கே ஜஸ்ட் காமிச்சிருக்காங்க வித் HDR சப்போர்ட்டோட. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்தனால எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். நீங்கள் நல்ல ஒரு 4K வீடியோஸ், அது இல்லாமல் நீங்கள் மூவிஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எடுத்து கொடுக்க சொல்ல இந்த டிவி. நெக்ஸ்ட் இந்த டிவியில் உங்களுக்கு MEMC டெக்னாலஜியை கொடுத்துருக்காங்க வித் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. MEMCன்றது பார்த்தீங்கன்னா மோஷன் எஸ்டிமேஷன் அண்ட் மோஷன் காம்பன்சேஷன். இப்போ நார்மலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ், அது இல்லாமல் கார் ரேஸ், கேம்ஸ் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய ஃபாஸ்ட், அதாவது இப்போ கார் ரேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் வந்து போயிட்டு இருக்க ஒரு 100 km ஸ்பீட்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஃப்ரேம்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும். அந்த MEMC டெக்னாலஜி இல்லாத டிவிலாம் பார்த்தீங்கன்னா பிளர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதாங்க ஜஸ்ட் காமிச்சிருக்காங்க வித்தவுட் ரியாலிட்டி ஃப்ளோ. பட் இதே நீங்கள் வித் MEMC டெக்னாலஜி இருக்கிற டிவியில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை ஆட் பண்ணி கொடுக்கும். அதனால உங்களுக்கு வந்து இந்த பிளர் இல்லாமல் உங்களுக்கு கிளியர் பிக்சரை எடுத்து கொடுக்கும். அதான் MEMC டெக்னாலஜின்றது. இந்த ஃபீச்சர்ஸில் கொடுத்தனால நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன், அது இல்லாமல் கேம்ஸோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளர்னஸ் இல்லாமல் உங்களுக்கு கிளியர் பிக்சராக உங்களுக்கு அதாவது வீடியோவை எடுத்து காட்டும். அதுதான் வந்து இதில் MEMC வித் ரியாலிட்டி ஃப்ளோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டிவியில் ஃபார் ஃபீல்ட் மைக்ஸ். நார்மலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வெர்ஷன், அதாவது OnePlus, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி டிவியில் எல்லாமே இது கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5X சீரிஸில் இந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்பில்ட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக் கொடுத்துருப்பாங்க உங்கள் டிவியில். ஜஸ்ட் நீங்கள் ரிமோட்டில் எடுத்து தான் ஓப்பன் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓகே கூகுள் அந்த மாதிரி சொல்லணும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓகே கூகுள், ஓப்பன் நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்கள் டிவியில் இருக்கிற மைக்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாய்ஸ் ரெகனைஸ் பண்ணி இது வந்து ஓப்பன் பண்ணும் எந்த ஆப் நீங்கள் சொல்கிறீங்களோ. ஸோ அதுதான் இதில் ஃபார் ஃபீல்ட் மைக் ஆப்ஷன் கொடுத்துருங்க வித் கூகுள் அசிஸ்டன்ட்.
ஸோ இந்த டிவி உங்களுக்கு பேட்ச் வால் 4ஓட வருதுங்க. இதே MI 4X சீரிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ச் வால் 3 கொடுத்துருங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் எக்ஸ்ட்ரா நேரம் இருக்கிறதுக்காக பேட்ச் வால் 4 நல்ல ஒரு இம்ப்ரூவ்ட் வெர்ஷனாக கொடுத்துருக்காங்க வித் IMD ரேட்டிங்கோட. IMDBன்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வெப்சைட் மாதிரி. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூவிஸ் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இது ஜஸ்ட் இதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரைலர் அது இல்லாமல் என்ன ரேட்டிங்கில் இருக்குது இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இமீடியட்டாக நீங்கள் எந்த மூவி பார்க்கணுமோ டிசைட் பண்ணிக்கலாம். IMD வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக இந்த டிவியில் கொடுத்தது இன்னும் ஒரு அட்வான்ஸ் பெனிஃபிட். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30+ OTT ஆப்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 90+ லைவ் சேனல் நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய மோட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது கிட்ஸ் மோட், லைவ் ஸ்போர்ட்ஸ் மோட், இந்த மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட மோட்ஸ் இதில் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க இந்த பேட்ச் வால் 4ல். ஸோ இதெல்லாமே நான் இப்போ சொன்னதாங்க IMDB இன்டெகிரேஷன், இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் டிவி. அதாவது இந்த டிவியில் தான் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க IMDB. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸ், டிவி ஷோஸ் இது எல்லாமே நீங்கள் ரேட்டிங்ஸ் பார்த்துட்டு ஜஸ்ட் நீங்கள் போய்ட்டு மூவிஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் எதில் இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம் வீடியோ இந்த மாதிரி மூவிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ IMDB ரேட்டிங்ஸ்ன்றதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை குவாலிட்டி ரேட்டிங்னே சொல்லுவேன். இதில் ஜஸ்ட் 9, 8 அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும். அந்த மூவிஸ்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கு இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி எவ்ரி டைம் எதை பார்க்கலான்ற கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் மூவிஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த IMDB ஆப் யூஸ் பண்ணி. இந்த டிவி உங்களுக்கு யூனிவர்சல் சர்ச் ஆப்ஷனோட வருது. இப்போ உங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா 30+ OTT ஆப்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவிஸ் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா எவ்ரி ஆப்பில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வாய்ஸ் கமாண்ட் த்ரூவா ப்ளே அவதார் மூவி அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும். இது வந்து 30 OTT ஆப்ஸ்லேயும் போய்ட்டு சர்ச் பண்ணி இதே உங்களுக்கு எந்த ஆப்ஸில் வந்துட்டு உங்கள் மூவிஸ் நீங்கள் சர்ச் பண்ணுறது இருக்கோ அதை உங்களுக்கு எடுத்து காட்டுறோம். இதுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் சர்ச்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டிவி உங்களுக்கு MI ஹோம் ப்ராடக்ட்ஸும் சப்போர்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ், லைட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு MI ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபார் ஃபீல்ட் மைக் கொடுத்ததுனால நீங்கள் ஜஸ்ட் டிவிலே கமெண்ட் பண்ணலாம். லைட்ஸ் ஆன் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஹோம் ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லுவேன். நீங்கள் ஸ்மார்ட் டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் MI டிவைஸ். ஸோ நெக்ஸ்ட் இந்த டிவி உங்களுக்கு Android 10 சப்போர்ட்டோட வருதுங்க. இதனால் உங்களுக்கு மோர் தென் 5000 ஆப்ஸ் இல்லை கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த டிவியில். Android TV 10 கொடுத்தது இன்னும் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் சொல்லுவேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா Android 9 தான் ப்ரீவியஸ் வெர்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த டிவியில் உங்களுக்கு Android 10 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டிவி உங்களுக்கு Chromecast பில்டினோட வருது. இதனால் உங்களுடைய மொபைல் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் கேஷ் பண்ணி உங்கள் டிவியில் பார்த்துக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு என்ஜாயபுளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக Chromecast பில்டின் கொடுத்துருக்குது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லுவேன் இந்த டிவியில். ஸோ இந்த டிவி உங்களுக்கு Mali G2 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க வித் Quad-Core A55 சிப். இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவியில் உங்களுக்கு 16GB ஸ்டோரேஜ், அது இல்லாமல் 2GB ரேமோட வருது. நார்மலாக பார்த்தீங்கன்னா 1GB ரேம் தான் கொடுப்பாங்க. பட் இதில் 2GB ரேம் என்னும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் 16GB ஸ்டோரேஜ் கொடுத்தனால உங்களுடைய அதாவது ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணது எல்லாமே இதில் போய் சேவ் ஆகும். அது இல்லாமல் கேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவையானது நீங்கள் இதில் சேவ் பண்ணி நீங்கள் விளையாடிக்கலாம். நல்ல வேலையாக 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்காம 16GB கொடுத்துருக்குது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா 8GB கொடுத்தாங்கன்னா எவ்ரி டைம் நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் 16GB கொடுத்துருக்குது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லுவேன். ஸோ போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வேறு லெவல் தான் சொல்லுவேன். ஏன்னா இதில் HDMI 2.1 கொடுத்துருக்காங்க வித் ERC சப்போர்ட்டோட. HDMI 2.1 இப்போ இருக்கிற அட்வான்ஸ் டிவியில் வர்றது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டிவிஸில் மட்டும் தான் இதை கொடுப்பாங்க. பட் இதில் வந்து இந்த டிவியில் HDMI 2.1 கொடுத்துருக்கு ரொம்ப ஹை குவாலிட்டி வீடியோஸ், அது இல்லாமல் நீங்கள் ஆடியோ குவாலிட்டி எல்லாமே எடுத்து கொடுக்கணும்னு சொல்லுவேன். USB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கொடுத்துருங்க, ஈத்தர்நெட் அது இல்லாமல் AV இன்புட், ஆப்டிக்கல் போர்ட்டும் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் பாரில் நீங்கள் ஆப்டிக்கல் கேபிள் கனெக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.1 ஜாக் இது சப்போர்ட் பண்ணோம். ஸோ நார்மலாக வந்து டிவியில் HDMI ARC கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ERC கொடுத்துருக்குது. இன்னும் ஒரு ஹை குவாலிட்டி சவுண்ட்ஸ் எடுத்து கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அதுக்கடுத்து உங்களுக்கு ஆட்டோ லோ லேட்டன்சி மோட். இதனால் நீங்கள் கேம்ஸ் எல்லாம் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா ஸோ கேமுக்கும் அது இல்லாமல் சவுண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிலே இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த லோ லேட்டன்சி மோட் கொடுத்துருக்குதுனால. ஸோ ஓவராலாக போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். HDMI 2.1 அண்ட் HDMI ERC கொடுத்துருக்கிறது. ஸோ டிவி ரிமோட் பொறுத்த வரைக்கும் MIயில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் ஒரு ஸ்லீக்கான சின்ன ரிமோட் தான். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் பட்டன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஹாட்கீஸ், நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் பிரைம் வீடியோ. ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும் உங்களுடைய டிவியில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து பவர் பட்டன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே என்ன சொல்கிறாங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி வாய்ஸ் கமெண்ட் தருவா நீங்கள் வந்து ஓப்பன் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா போதும். ஸோ டிவியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது ஓப்பன் ஆகும். ஸோ ஓவராலாக ரிமோட் எந்த சேஞ்சுமே இல்லை, சேம் அதே என்ன உங்களுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷனில் கொடுத்தாங்களோ அதே போல் இதுலேயும் கொடுத்துருக்காங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக ஃபீச்சர்ஸ் பற்றி உங்களுக்கு வேறு லெவல்னு சொல்வேன். 4K டிவி, அதாவது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்க டிவிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 70,000 அந்த ரேஞ்ச் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி விஷன் HDR 10+ பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. வீட் பிக்சர் என்ஜின் டு அடாப்டிவ் பிரைட்னஸ், இது எல்லாமே உங்களுக்கு வேறு லெவலில் தான் சொல்லுவேன். ஃபார் ஃபீல்டு மைக் ப்ளஸ் ஓகே கூகுள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 96.6% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நல்ல ஒரு பேட்ச்வால் 4 கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இம்ப்ரூவ்டு வெர்ஷனாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ராடினியாக இருக்குன்னு சொல்லாங்க. வந்து ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ், அது இல்லாமல் ட்ரான்சாக்ஷன் பண்ணும் போதும் சரி. ஸோ மற்ற ஸ்பெக் எல்லாமே ஜஸ்ட் நான் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. எல்லாமே நான் இப்போ சொன்னது தான், உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 75+ ஃப்ரீ லைவ் சேனல் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம டிவியில் பார்க்கும்போது தான் தெரியும் என்னென்ன சேனல் லைவ்ன்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவியில் உங்களுக்கு ப்ளூடூத் 5 டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. நீங்கள் மொபைலோட ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி உங்கள் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ்லாம் கேட்டுக்க முடியும். ஸோ இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, உங்களுக்கு இந்த டிவி 2.4 GHz அண்ட் 5 GHz டோல் பேண்ட் சப்போர்ட் இப்படி இருக்குது. இதனால் உங்கள் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4K வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா 5 GHz இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ப்ராட்பேண்டில் யூஸ் பண்ணும்போது. ஏன்னா ஹை குவாலிட்டி வீடியோஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நெட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவைப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த டிவி வந்து நமக்கு 7th செப்டம்பர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஃப்ளிப்கார்ட்டில். ஜஸ்ட் அதான் எனக்கு காமிச்சிருக்கேன் கம்மிங் சொல்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 43 inch 31,999. அதுக்கடுத்த வெர்ஷன் உங்களுக்கு என்ன சொல்லாங்கன்னா 55 inch 47,999. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 inch 41,999 சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபீச்சர்ஸ் தான், பட் ஒரே ஒரு ஆப்ஷன் தவிர. ஏன்னா உங்களுக்கு 43 inchல உங்களுக்கு 30 வாட் சவுண்ட் அவுட்புட் தான். மற்ற 2 டிவி உங்களுக்கு 40 வாட் சவுண்ட் அவுட்புட் சொல்லியிருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே காமனாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த டிவி உங்களுக்கு பட்ஜெட் ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு வாங்கலாம். ஏன்னா இதில் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேறு லெவல் ஃபீச்சர்ஸ் தான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற லேட்டஸ்ட், அதாவது டால்பி விஷன் வரைக்கும் தான் உங்களுக்கு இருக்கிறதுலே 1 billion கலர்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேவும் அந்த ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பீக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ் கொடுத்துருக்குது. ஸோ தனியாக ஒரு சவுண்ட் பார் வாங்கி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு நார்மலான நீங்கள் ரூமில் அது இல்லாமல் ஹாலில் வச்சு பார்க்க போகிறீங்க அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபர்தர் டேஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் முதல்ல பார்க்குறதுக்கு.